கண்ணு, நீ இப்ப சாமிதோட மக மட்டும் இல்ல கண்ணு, இந்த சண்முகத்தோட மருமக. நீ போய் மறுபடியும் வியாபாரம் பண்ணா அது எனக்கு சங்கடம் தானே கண்ணு. ஏன் மாமா, நான் தெரு தெருவா அலைஞ்சு வியாபாரம் பண்றது உங்களுக்கு அசிங்கம்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஊர்ல யாராவது ஏதாவது கேட்டுருவாங்களோன்னு பயப்படுறீங்களா? என்ன கண்ணு, நீ இந்த மாமனை பத்தி புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். கண்ணு, என் மருமாவ தன்மானத்தோடையும் சுயமரியாதையோடையும் இருக்கணும்னு நினைக்கிறேன். அது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இங்க யாரு என்ன நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை கண்ணு. என்னோட கவலை எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். பாவம் என் மருமக இத்தனை நாள் அந்த வீட்டுல இருந்து கஷ்டப்பட்டு இருந்தா எதையுமே செய்ய முடியாம நான் தவிச்சு போயிருக்கேன். ஆனா இப்போ என் வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்து அவளை மகாராணி மாதிரி பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். நீ மறுபடியும் வியாபாரத்துக்கு போனா அதை இந்த மாமனால பாத்துட்டு இருக்க முடியுமா கண்ணு? என்ன கண்ணு, உங்க அப்பா கடனை அடைக்கணும், உன் தங்கச்சியை நல்லா படிக்க வைக்கணும், அவ்வளவுதானே. அதை இந்த மாமன் செய்ய மாட்டானா? வேணாங்க, நீ வியாபாரத்துக்கெல்லாம் போக விட்டுரு. இல்லங்க மாமா, நீங்க எனக்கு ஏதாவது பண்ண போய் அது அத்தைக்கு தெரிஞ்சா எனக்கு தானங்க மாமா அசிங்கம். நானே பாத்துக்கிறேன். நீங்க தானங்க மாமா சொன்னீங்க பொண்ணுங்க சுயமரியாதையோட இருந்தாதான் எனக்கு பிடிக்கும்னு. நான் சுயமரியாதையோட வாழ ஆசைப்படுறேங்க மாமா. அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. சரி கிட்ட, நீ ஆசைப்பட்டபடியே வியாபாரம். சந்தோஷமா? ரொம்ப நன்றிங்க மாமா. சரி, போய் நிம்மதியா தூங்கு. ரொம்ப தேங்க்ஸுங்க சின்னதா. என் மேல நீங்க நம்பிக்கை வச்சு அந்த பணத்தை நான் திருடி இருக்க மாட்டேன்னு என்ன முழுசா நம்பினதுக்கு. நம்பி என்ன பிரயோஜனம்? நான் கீழே அவ்வளவு கேக்குறேன், கடைசி வரைக்கும் அந்த படத்தை எடுத்தது யாருன்னு சொல்லவே இல்லை நீ. சாரிங்க, உங்க மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கோன்னு எனக்கு தெரியும். ஆனா இது சொல்ற சூழ்நிலை இல்ல. அது சரி, நான் உன் மேல பரிதாபப்பட்டு உனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த பணத்தை யார் எடுத்தான்னு உன்கிட்ட கேட்டா நீ வேற யாரோ மேல பரிதாபப்பட்டு கடைசி வரைக்கும் காட்டி கொடுக்கவே மாட்டேங்கிறல. சரி, இனிமே தேவையில்லாம லேட் நைட்லாம் வெளியே போகாத. இன்னும் நின்னுட்டு இருக்க? இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? எப்படி திரும்பி நின்னு கேட்டீங்கன்னா நான் எப்படி சொல்லுவேன்? இல்ல பரவாயில்ல, சொல்லு. நான் திரும்பவும் வியாபாரத்துக்கு போலான்னு இருக்கேன். உனக்கு என்ன பைத்தியமா? நீ திரும்ப வியாபாரத்துக்கு போனா ஊர்ல இருக்கிறவங்க என் அப்பா என்ன பேசுவாங்க? அதெல்லாம் வேணாம். உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு, நான் செய்யறேன். இல்லங்க, வேண்டாம். நீங்க எனக்காக எது செஞ்சாலும் அந்த பிரச்சனை உங்களுக்கு தான். நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கே வந்திருக்கேன். ஓ, உனக்கு பணம் கொடுத்தா எங்க அம்மா ஏதாவது சொல்லுவாங்கன்னு நீ யோசிக்கிற. நான் வேணா அப்பா கிட்ட பேசுறேன், அப்பா பார்த்துப்பாரு. அம்மாவுக்கு தெரியாம அப்பா உனக்கு கொடுப்பாரு. ஏற்கனவே அப்படிதான் என் கல்யாண செலவுக்குன்னு 10 லட்சம் பணத்தை யாருக்கும் தெரியாம கொடுத்து மாமா ரொம்ப அசிங்கப்பட்டு நின்னாரு. இனியும் அந்த மாதிரி ஒரு நிலைமை என் மாமாக்கு வரக்கூடாதுங்க.
சின்னத்தான். நான் மாமா கிட்ட கூட சொல்லிட்டேன். அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. நீங்களும் சரின்னு சொல்லுங்க ப்ளீஸ். நீ என்கிட்ட போலாமா வேண்டாமான்னு கேட்டிருந்தா நான் என் முடிவை சொல்லியிருப்பேன். அதான் நீ ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டல. எனக்கு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தானே கொடுக்க வந்திருக்க. அதுதான் உன் விருப்பம்னா நான்லாம் ஒளியில கொடுக்க நினைக்கல. சந்தோஷமா போயிட்டு வா. ஏதாவது தேவைன்னா என்கிட்ட சொல்லு. என்னால முடிஞ்சதை நான் பண்றேன். இல்ல, வியாபாரத்துக்கு தேவைப்படுற வண்டியை தான் நீங்க ஏற்கனவே எடுத்துட்டு வந்துட்டீங்கல்ல, அது போதுங்க. சரி.